மாறி கண்டுபிடிக்கிறது மாறி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் வந்து மணிகண்டன். என் ஊர் வந்து சின்ன ஐமலைனா, கண்ணமங்கலத்து சின்ன ஐமலையம். 10வது படிச்சேன். நாடகத்துக்கு நான் வந்து ஒரு 5 மாதம் ஆகும் நாடகத்துக்கு வந்து. இந்த வருஷம் தான் தை மாதம் வந்து இந்த வருஷம் தான். தேஞ்சி போன குளிகாட்டு தேரையாட நம்ம துண்டு வச்சுக்கிட்டு மகாராஜா சொன்னா உன்னை யாரை ஒத்துவாங்க? மகாராஜன் சொன்னா என்ன ஒத்துவாங்களா? மகாராஜன் சொன்னா உன்னை யாரை ஒத்துவாங்க? அது நல்லது செய்யாது. அங்கதான் நாசம் பண்ணிட்டு தான் வெளியே வரும். அது மாதிரி நீ ஒரு நாசம் பண்ணிட்டு பாக்கணும். வேலைக்காரன் நாய் எந்த நாயும் நக்காதுங்க. இடம் கொடுத்தா தான் நக்கும். வாய முறை அறிவு கட்டணும். இந்த வீட்டுக்காரர் உசாரா இருந்த வீட்டை பூட்டி வச்சிருந்தாங்கன்னா அந்த நாய் எந்த நாய் உள்ள போகாதுங்க. அதுக்காக நான் வீட்டை திறந்து போட்டு வச்சிருப்போம். எதுக்கு எங்கடா காலை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வருவாள். மகாலட்சுமி மகாலட்சுமி எப்போ வருவா எப்போ போவான்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. வர நேரத்துல வருவாங்க, அவங்க போற நேரத்துல போய்கிட்டே இருப்பாங்க. அது தெரிஞ்சுக்க முதல்ல யார் கடை யார் சொல் யார் கடை யார் இந்த மனுஷன கலையில எல்லாமே மக்களுடைய எதிர்பார்ப்பு. நீ கீழே சொல்லி எப்படி பேசணும், எப்படி பேர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதேமாரி நிறைய ஃபோன்லும் நானும் பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு நாடகத்துக்கு ரொம்ப ஆர்வம். நாடகம் எங்கள் ஊர் சுற்றி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருந்தால் கூட நானும் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்பேன். நாடகத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்க, என்ன காமெடி பண்ணுறாங்க, அதுலேருந்து எடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய பார்ப்பேன். அதனால தான் அந்த ஆர்வம் எனக்கு வந்து அதில் எதுவும் கிடையாது. நான் இன்னும் இதை விட நான் மேல் பண்ணின்னு போன தான் யோசிக்கிறேன். இதெல்லாம் ஏன் நாடகத்துக்கு வந்தேன் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாக தான் ஆகுது, கண்டி கம்மியாகணும். அதெல்லாம் எதுவுமே குறையில. நான் ஊரில் வந்தால் கூட பரவாயில்ல மணி தம்பி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டி மக்கள் மனசில் எதுவும் கிடையாது. பட்டாவில் வந்து நீங்கள் மணி யாருன்னு தெரிகிற அளவுக்கு மக்கள் இடத்துல நான் இடம் முடிச்சிட்டேன். ஆறுனில் நீங்கள் மணி யாருன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு தெரியறதுக்கு காரணம் யூடியூப் சேனல் தான். மக்களுடைய ஆடி நீங்கள் தான். நம்மளுடைய ஆண்களுடைய வர்க்கம் தான் உழுதுனா ஜோரா ஒரு ஓப்பனுக்கு பார்க்கலாம் சத்தமா. நீங்க நான் தான் ஜெயிக்க போறேன். அதான் நடக்காது. கற்புக்கு இலக்கணமானவளே பெண்கள் தான். அம்மா தாய்மார்களே, கற்புக்கு நாம தான் உயர்ந்தவனா ஜோர கை தட்டுங்க. கூத்தாராம் அப்படிலாம் ஏதோ உங்களுக்கு கேலி அசிங்கம் யாரும் தெரியல. எங்களை எது மாதிரி கேட்கல. இல்லை உங்களுக்கு ஒரு அசிங்கம் எதுவும் அது மேலே எனக்கு எது இல்லை. எனக்கு தேவை தொழில். எனக்கு வந்து கலைவாணி மேலே இருக்கிற ஆர்வம் தான். எங்கள் ஊரில் கூட 4-5 வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க, நீ நாடகத்துக்கு போகிற நல்லா போயிடுச்சுக்கலாம், நாடகத்துக்கு போகிற நல்லா போயிடுச்சுலாம் தான் சொன்னாங்க. ஆனால் இல்லை போகலாம் போகலாம் இருந்தேன். ஆனால் இப்போ தான் எனக்கு கல்யாணம் அருள் முழுசாக கிடச்சிது. அதனால் நான் தை மாதம் தான் நாடகத்துக்கே வந்த அன்றைக்கே போட்டு மேலே எனக்கு யார் இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லி கொடுங்க. ஒன்று சொல்லி கொடுத்துருவாங்க. மிச்சம் எல்லாமே என்னோடய சுய தனத்தில் தான் நான் பேசினேன்.
இப்போ இஸ்லாமில் இதுக்கு முன்னே ஒரு வருஷம் 2 வருஷம் கூப்பிட்டாருண்ணே. ஆனால் நான் இப்போ போனேன். இப்போ வந்து எனக்கு கூப்பிட்டாரு, நான் வந்தேன். ஆனால் எனக்கு வந்து அவர் தான் இட்டு நானே தெரியும். இன்றைக்கி வந்து இந்த ஆணிலே இவ்வளோ பெரிய ரசிகர் உண்டாகி இந்த வட்டத்தில் வந்து இன்றைக்கி மணினா யாருக்கு தெரியுதுன்னா அது காரணம் சுதாகரான தான். வாழ்க்கையில் என்னோட உயிரிழக்கலாம் அவர் இங்கே இருந்தாலும் சரி, இல்லை இங்கே வேறு எங்கன்னா போனால் சரி, இவருக்கு வேறு எங்கேயும் போகிற மாதிரி நீ இப்போதைக்கு ஐடியா இல்லை, இங்கே தான் இருப்பேன். ஆனால் இவர் நான் மறக்க மாட்டேன். தெரியாது அவ ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை நடிக்கிறடா. அவ ஆவேசமான ஆத்தா அப்படியே உன பிச்சு பேணு பாத்துருவா. ஆமாண்டா இருக்கிற இடம் இல்லாம தெரியாம அமைதியா இருக்க என் ஆத்தா. என் ஆத்தா வாயு கலவாது. உங்கள் ஓனர் எப்படி நல்லா பார்த்துறாரா? சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு எந்த குறையும் கிடையாது. ஓனர்ன்றது அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. இது எனக்கு சின்ன திட்டுறது கிடையாது. அவர் சொந்த தம்பி எப்படியோ அப்படி தான் பார்த்துக்கிறாரு. அர்ச்சனை எங்க போடுவாங்க? அர்ச்சனை ஏன் குடுக்கல போடணும்? ஆமா எங்க போடுங்கற? இல்ல யாக ஒண்ணு இல்லையோ. ஆனா அம்மா ஓம கொடுத்துட்டு ஏமா பங்காளிங்களா சரிங்களா செச்சிங்களா என்ன சொல்றீங்க? என்ன ஏமா ரெண்டு பேரும் எப்படி இருக்கறாங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்கறாங்கல? நீ வர உமேஷ் தாடிமா அந்த போட்டு நல்லா இருக்குமா? சரிப்பா. ஏமா சம்தம் கட்டறவா சம்தம் கட்டிங்களா? சம்தம் கட்ட கட்டியா? சுக்லா வளர்த்தோம் சசி வளர்த்தோம் சசி வளர்த்தோம் டேய் என்னடா பண்றோம்? என்ன சசி வர்ணமான என்ன சசி டேய் அது சசி வர்ணமா இல்ல சசி வர்ணம் மடமொழியை சேர்த்து சொல்லு. மடமொழி எங்க வராது. தெற்கு மொழித்து சசி தம்பி சுசி வர்ணமா ஆஹா ஓ கிட்ட இப்படி கைய அழகரா 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 பொண்ணை ஸ்டாலி அழகரா இப்போ கம்பெனிக்கிறவங்களாம் பெரிய பெரிய வாதியாரெலாம் சின்ன பையன் இவன் மேடையில் இப்படி பேசணும் அப்படி பேசணும் எதுனா அதெல்லாம் தேகம் யாரும் எதுவும் சொல்ல. அவங்க இன்னும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படி நல்லா இருக்கும் அப்படி அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ உள்ளே வந்து திட்டத்தை அது மாதிரிலாம் யார் தேகம் குறைய கிடையாது. யார் இருக்கிற நடிகரும் சரி வாத்தியாரும் சரி ஓனரும் சரி யாரும் ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க கண்டி. யாரும் அதேமாரி யாரும் திட்டத்தில் யாரும் கிடையாது. நடு ரோட்ல குட்டி போட்டுக்குது. கொலை பண்ணிட்டாங்க. பொண்ணோட பாடி எங்க இருக்கு? கொலை செய்யப்பட்ட பெண்ணோட பாடி கொலை செய்யப்பட்டிருக்கிறதா இருக்கணும். ஒருவேளை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிடல் எடுத்து போயிருப்பாங்க. நீ ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எடுத்து போயிருப்பாங்கடா. தெரியுமா தெரியாதா? இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளவு. அந்த பொண்ணோட பாடி எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஜாக்கெட் உள்ளதா தான் இருக்கும். சரியா? போய் நாளைக்கு கேளு. நீ ஓடுறியா? இப்போ சக நடிகர்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாத அதெல்லாம் பிரச்சனை எதுவும் கிடையாது. இருக்கிற மாரி அண்ணன் தம்பி அதுமாரி முறையில் தான் பழக்கிறது. யாரு கூட எந்த சந்தேகமும் இல்லை. நல்லபடியாக தான் நாடகம் நடிச்சுன்னு வரேன். உங்கள் ஏஜென்ட் பற்றி அவங்க 4-5 வருஷத்துக்கு முன்னே தெரியும். அவங்க கூட எதுவும் குறை கிடையாது. தம்பி நல்லா பண்ணுறப்பா ஊருக்காரங்க ஒன்று கேட்குறாங்கப்பா இன்னும் நல்லா மேல் சரிங்கக்கா அப்படியே பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லுங்கள் ஏஜென்ட். அம்மாக்கா பற்றி அந்த குறை வைக்கவும் கிடையாது. அதேமாரி நீங்கள் வந்து எனக்கு இந்த நாடக கலை ரசிகர் நீங்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். மேலே உயர்த்தணும். அடுத்த வருஷம் இன்னும் இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணலான்னு இருக்கிறேன். கலை ரசிகர் நீங்கள் தான் உதவி பண்ணணும். சேனல் இந்த வருஷத்து கூட 10 வருஷம் இன்னும் சிறப்பாக நான் மேல் வளர்த்துக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். செய்யார் பையன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் அந்த சேனலை ரொம்ப லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
என்னடி அடிச்சிங்கன்ற அந்த சுரு வந்து வந்துறீங்க ஏய் வாடிங்க ஆட வேண்டா பால் வேண்டா சிறப்பான நாட்டியம் ரொட்டிலே உங்களுக்கு ஏறி ஆகுமா அந்த கூல்ல வெங்காயத்தையும் தயிர் ஊத்திருவாட்டியும் ஆத்தால சளி பிடிச்சிருக்கா கூழ் ஊத்த கூடாது என்ன பண்ணோம் காலையில 3 இட்லி ஒரு வடை ஒரு செட் பூரி மதியானம் சாப்பாடு இல்ல பிரியாணினா சிக்கன் பிரியாணி போடாது ஆமா ஆத்தால சூட்ட கழிப்பிடும் மட்டன் பிரியாணி தான் போடணும் ஆத்தா அப்பதான் விரும்பி சாப்பிடுறாங்க ஆமா வேற என்ன கேக்குறேன் எந்த ஊர்ல ஆத்தா மட்டன் பிரியாணி சாப்பிடுறான் அது மட்டும் இல்ல உங்க கோயில இந்த கடலை விட்டாங்க அது உங்களுக்கு ஏது ஆவலையா கடை வெட்டறாங்க அது சொல்றியா ஆமா ஏ பையா கடை வெட்டி போறாதான் பேரு அந்த தலை ஒதுலனா நின்னு வேணி கிடக்குறீங்க பாரு தலை ஒதிட்டு வெட்டனா எங்க விடுறீங்க எங்க விடுறீங்க வீட்டுக்கு